மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுவது நெருப்பும் சக்கரமும் தான். இதில் கற்காலத்தில் 2 கற்களை உரசி நெருப்பை உருவாக்கிய மனிதனுக்கும் கற்களுக்கும் இடையே அதிக தொடர்பு உண்டு. ஆதி மனிதன் மலைகளில் உள்ள குகைகளில் வாழ்ந்து வந்தான். அப்போது மொழியை அறியாத அவன் தன் எண்ணங்களை ஓவியமாக வரைந்தான். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்த மனிதன் பிற்காலத்தில் இயற்கையின் படைப்பில் உருவான வலிமையான கற்களில் சிற்பங்களை செதுக்கி தன் எண்ணங்களை அதில் பிரதிபலித்தான். அவ்வாறு செதுக்கப்பட்ட சிற்பங்களினால் நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், கலைத்திறன், உழைப்பு ஆகியவற்றை நாம் இப்போதும் தெரிந்து கொள்வதுடன் பல நூற்றாண்டுகளை தாண்டி நம் சந்ததியினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு கிடைத்த கலை பொக்கிஷங்களாக சிற்பங்கள் இன்றும் திகழ்கின்றன. தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி காலங்களில் சிற்பக்கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த காரணத்தினாலே தமிழகத்தில் அதிக கோவில்கள் அமைய பெற்றுள்ளன. உயிரற்ற கற்களுக்கு உருவம் என்னும் உயிர் கொடுத்ததால் சிற்பங்கள் நூற்றாண்டு காலங்களை தாண்டி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக 1000 ஆண்டுகளை தாண்டி வானுயர்ந்த கோபுரத்துடன் கம்பீரமாக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்றும் சாட்சியாக உள்ளது. அவ்வாறு சிற்பங்களால் உருவாக்கப்பட்ட கலைக்கோவில்கள் பல இருந்தும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் அமைந்துள்ள வெட்டுவான் கோவில் தனி சிறப்பு பெற்றுள்ளது. தற்போது இக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமையப்பெற்ற இக்கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பல சிற்பங்களை ஒன்றிணைத்து ஒரு கோவில் உருவாகும். அல்லது மிக பெரிய சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவையாக இருக்கும். ஆனால் ஒரே கல்லில் ஒரு கோவில் உருவாகி இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம், அது போன்ற சிறப்பை பெற்றதுதான் வெட்டுவான் கோவில். அதை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம். கழுகுமலையின் ஒரு பகுதியாக அமைந்த வெட்டுவான் கோவிலானது கோட்டை சுவர்களால் சூழப்பட்டது போன்று முற்றிலும் மலையையே வெட்டி உருவாக்கி உள்ளனர். 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் இக்கோவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என இங்குள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. ஆனால் இதனை இன்று உருவாக்குவதென்றால் பல வருடங்கள் ஆகும் என்பது மட்டும் உண்மை. சிற்பக்கலையின் சிகரம் என்று வர்ணிக்கக்கூடிய வகையில் இக்கோவிலை உருவாக்கி உள்ளனர். மலையின் ஒரு பகுதியில் பாறையை வெட்டி அந்த ஒற்றை பாறையிலேயே ஒரு கோவிலை செதுக்கி இருக்கின்றனர். இத்தகைய கோவில் தமிழகத்திலேயே இது ஒன்றுதான் என்பதுவே கழுகுமலையின் மாபெரும் சிறப்பு ஆகும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வெட்டுவான் கோவில் கழுகுமலையின் ஒரு பகுதியில் 7.50 மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கோவிலாக செதுக்கி உள்ளனர். ஆனால் அந்த கோவிலின் பணி முழுமையாக நிறைவு பெறவில்லை. இதில் கரு அறையும் அர்த்த மண்டபமும் உள்ளன. கோவில் கோபுரத்தில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா வடிவங்கள் காணப்படுகின்றன. விமானத்தின் மேற்கு திசையில் நரசிம்மரும் வடக்கில் பிரம்மனும் காட்சி தருகின்றனர். விமானத்தின் 4 மூலைகளில் நந்தி சிலைகளும் இவற்றிற்கு கீழே யாழி வரிகளும் கபோதகமும் உள்ளன. கழுகுமலை சுற்றுலா தலமாக உள்ளதால் இக்கோவிலை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். விஞ்ஞான படைப்புகள் இல்லாத காலத்தில் எந்தவித இயந்திரத்தையும் பயன்படுத்தாமல் வெறும் ஒளியை மட்டும் பயன்படுத்தி ஒரு கலைக்கோவிலை உருவாக்கிய நமது முன்னோர்களின் உழைப்பு மற்றும் அவர்களின் கலைத்திறன் நம்மை பிரமிக்க வைக்கிறது.